வாசகருடைய கொள்கைகளை அனைத்தையும் ஏற்காதவரை அவர்கள் நம்மை போன்ற சகோதரர்களாக ஆக மாட்டார்கள் என்பதாக இமாம் தகாவி ரஹ்மத்துல்லா அவர்கள் தங்களுடைய இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுக்கு கீழ் எழுதக்கூடிய ஒரு அகீதா கிதாபிலே இமாம் தகாவி அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். இடத்திலே நமக்கெல்லாம் எழக்கூடிய ஒரு சந்தேகம் என்று சொன்னால், அவர்களுக்கு நாம் துவா செய்யலாமா வேண்டாம், சகோதரன் என்கிற அடிப்படையில் துவா செய்யலாமா வேண்டாமா? நாமே கடந்த பயானில் அவர்களுக்கு சகோதரர் என்கிற அடிப்படையில் துவா செய்ய வேண்டும் என்பதாக சொல்லியிருந்தோம். ஆனால் அவர்கள் சகோதரர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு துவா செய்யக்கூடாது. மாறாக சமுதாய நல்லிணக்கம், சம மனித உரிமை, அதாவது நம்மை போல் வாழக்கூடிய ஒரு மனிதன் என்கிற அடிப்படையில், அடுத்ததாக இமாம் அபூ ஹனீஃபாவினுடைய அஹ்லுல் கிப்லா என்கிற அடிப்படையில் அவர்களுக்காக துவா செய்யலாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஷியாக்கள் கிட்டத்தட்ட 12 அல்லது 13 பிரிவினர்களாக இருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் விளக்கம் வேண்டும் என்று சொன்னால், ஷியாக்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இடுங்கள். நாம் அதற்கான வீடியோக்களையும் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்திலே போடுவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.